நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது. இது வாய்ஸ்பீடியா தமிழ். காரத்தேன் என்பது பெயருக்கேற்றாற்போல் இனிப்பு மற்றும் காரமான சுவையூட்டியை உருவாக்க மிளகாயால் ஊட்டப்பட்ட தேனாகும். இது அண்மையில் பெருமளவில் பிரபலமடைந்துள்ளது. ஏனெனில் இது காரமான மற்றும் இனிப்பு உணவுகள் இரண்டிற்கும் சிக்கலான இனிப்பு காரத்தை சேர்க்கிறது. இதை எப்படி பயன்படுத்துவது, வாங்குவது அல்லது நீங்களே தயாரிப்பது உட்பட அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் இங்கே காணலாம். ஹேண்டிங்கே காரத்தேனை பயன்படுத்துவது எப்படி? இது சர்க்கரை மற்றும் காரத்தை சமநிலைப்படுத்துவதால் இது ஆச்சரியப்படத்தக்க வகையில் பல்துறை பயனுள்ளது. பீட்சா இது மிகவும் பிரபலமான பயன்பாடாகும். பரிமாறும் முன் பெப்பரோனி அல்லது வெள்ளை சீஸ் பீட்சாவின் மேல் தூவவும். பொரித்த சிக்கன் இது பொரித்த சிக்கன் அல்லது சிக்கன் விங்ஸின் எண்ணெய் பசையை குறைக்கிறது. சார்குட்ரி தட்டுகள் இதை காரமான சீஸ்களுடன், முதுமையடைந்த செடார் போன்றது அல்லது மென்மையான சீஸ்களுடன் ப்ரீ மற்றும் வெள்ளாட்டு சீஸ் போன்றவை சேர்த்து பரிமாறவும். காலை உணவு பிஸ்கட், சோள ரொட்டி அல்லது வாஃபிள்ஸ் மற்றும் பான்கேக்களின் மேல் தூவவும். காக்டெயில்கள் காரமான மார்கரீட்டா அல்லது ஹாட் டாடிக்காக சாதாரண சர்க்கரை பாகுக்கு பதிலாக இதை பயன்படுத்தவும். காய்கறிகள் வறுத்த பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ் அல்லது கேரட்டுகளுடன் இதை சேர்த்து டாஸ் செய்யவும். டேஷ் வாங்க சிறந்த பிராண்டுகள் கடையில் ஒரு பாட்டிலை வாங்க விரும்பினால் இவை முக்கியமான பிராண்டுகள். மைக்ஸ் ஹாட் ஹனி இந்த போக்கை பிரபலப்படுத்திய அசல் பிராண்ட் தயார். இது நடுத்தர காரம் கொண்டது மற்றும் பரவலாக கிடைக்கிறது. மெலிண்டாஸ் ஹாட் ஹனி பொதுவாக ஒரு பிழக்கூடிய பாட்டிலில் வருகிறது மற்றும் சற்று தனித்துவமான மிளகு சுவையை கொண்டிருக்கும். ட்ரேடர் ஜோஸ் ஸ்பைசி ஹனி அடிக்கடி மலிவாக கிடைக்கும் ஒரு பருவகால பிடித்தமான ஒன்று. பீ ஸ்னீ ஸ்பைசி ஹனி ஒரு குறிப்பிட்ட மிளகு சுவை வடிவத்தை அவர்கள் பொதுவாக ஒலியோரசின் அல்லது குறிப்பிட்ட மிளகாய்களை பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் விரும்பினால் இது சிறந்தது. டேஷ் வீட்டிலேயே இதை தயாரிப்பது எப்படி? 5 நிமிட சமையல் குறிப்பு. நீங்களே தயாரிப்பது மிகவும் மலிவானது மற்றும் காரத்தின் அளவை கட்டுப்படுத்த உங்களை அனுமதிக்கிறது. தேவையான பொருட்கள்: 1 கப் தேன், எந்த சாதாரண தேனும் வேலை செய்யும். 2 டேபிள் ஸ்பூன் நொறுக்கப்பட்ட சிவப்பு மிளகாய் துண்டுகள், அதிக காரத்திற்காக இன்னும் சேர்க்கலாம், அல்லது மெல்லியதாக நறுக்கப்பட்ட புதிய ஜலபீனோஸ். 1 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர், விருப்பமானது, ஆனால் ஒரு நல்ல புளிப்பு சுவையை சேர்த்து இனிப்பை குறைக்கும். வழிமுறைகள்: சேர்க்கவும். தேன் மற்றும் சிவப்பு மிளகாய் துண்டுகளை ஒரு சிறிய பாத்திரத்தில் சேர்க்கவும். மெல்லிய தீயில் கொதிக்க விடவும். குறைந்த மற்றும் நடுத்தர குறைந்த தீயில் சூடாக்கவும். இது மெதுவாக கொதிக்க வேண்டும். ஓரங்களில் சிறிய குமிழ்கள். இதை கொதிக்க விட வேண்டாம், ஏனெனில் தேன் படிகமாகி கடினமான மிட்டாயாகிவிடும். சுவையூட்டவும். சுமார் 10 to 15 நிமிடம் மெதுவாக கொதிக்க விடவும். முடிக்கவும். தீயிலிருந்து அகற்றி ஆப்பிள் சைடர் வினிகரை சேர்க்கவும் பயன்படுத்தினால். வடிகட்டவும். விருப்பமானது, உங்களுக்கு மென்மையான தேன் வேண்டுமென்றால் அதை ஒரு மெல்லிய சல்லடை வழியாக ஒரு ஜாடியில் வடிகட்டவும். உங்களுக்கு மிளகாய் துண்டுகளின் தோற்றமும் கூடுதல் காரமும் பிடித்திருந்தால் துண்டுகளை அதிலேயே விடவும். சேர்க்கவும். இது பல மாதங்களுக்கு அறை வெப்பநிலையில் வைக்கலாம். விரைவு டிப்: உங்களுக்கு அவசரம் என்றால் உங்களுக்கு பிடித்த காரமான சாஸை பிராங்க்ஸ் ரெட் ஹாட் அல்லது டபாஸ்கோ போன்றவை தேனுடன் கலந்து உங்களுக்கு சுவைக்கும் வரை சிலர